ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 12ஆம் தேதி மாசி மகம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வாயில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலயமா குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அது என்ன பொருள் என்ன மந்திரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருடம் வரக்கூடிய இந்த மாசி மகம் ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்மளோட பாவங்களை போக்கிக்கிறதுக்கான ஒரு விமோச்சன நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்கினாலும் உங்களுக்கு கட்டாயம் நிச்சயம் பலன் கிடைக்கும். கூடுமான அளவுக்கு உங்கள் வீடு பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அந்த நீர்நிலைகளுக்கு போயிட்டு கட்டாயம் நீராடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே கடல் ஆடுதல் இல்லைனா நீராடுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழிபாட்டு நாள். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளத்தில் எல்லா விதமான புனித நதிகளும் வந்து அன்றைய தினம் நீராடி அவங்க பாவங்களை போக்கிப்பாங்க அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஐதீகம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளத்தில் வருடம் மாசி மகம் நடக்கும். அதுவே 12 வருடத்திற்கு ஒரு முறை மகாமகமாக நடக்கும். சிவபெருமான் வருணனோட பாவத்தை விலக்குனதும் இந்த நாளில் தானா. வருணனோட பாவங்களை விலக்கி சாபங்களை விலக்கி அருளாசி கொடுத்த இந்த நாளில் நாம் சிவபெருமானை வணங்கினோன்னா நமக்கு பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளுக்கும் அவ்வளவு புனித நதிகளுக்கும் சிவபெருமான் பாவ விமோச்சனம் செஞ்சு வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நதிகளுக்கே பாவ விமோச்சனம் கிடைக்கும் போது மனித பிறவிகள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஒரு வருடமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திர தினத்தை தான் மாசி மகமாக கணக்கில் எடுத்துக்கிறோம். அந்த வகையில் மார்ச் 12ஆம் தேதி அதிகாலை 3:52 உங்களுக்கு மகம் நட்சத்திரம் பிறந்துடும். அது மறுநாள் மார்ச் 13ஆம் தேதி அதிகாலை 5 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கண் விழிக்கிறதே மகம் நட்சத்திரத்தை தான் கண் விழிக்க போகிறீங்க. அன்றைய தினம் புதன்கிழமை காலையில் 7:09 யமகண்டம், 12:01 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக உங்களோட இறை வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அன்றைய தினம் சிவபெருமானையும் வணங்கலாம். இன்னொரு பக்கம் அம்பாள், அம்மன், மகமாயி இவங்களையும் வணங்கலாம். இன்னொரு பக்கம் முருகப்பெருமான் தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்ததும் இந்த மாசி மகம் அன்னைக்கு தானாம். அதனால் தாராளமாக நீங்கள் முருகப்பெருமானையும் வணங்கலாம். இன்னொரு பக்கம் இந்த மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு. புதன்கிழமை பொதுவாக யாருக்கு விசேஷம்? விநாயகர் பெருமானுக்கு. இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிவன், பார்வதி, விநாயகர், முருகன்னு சொல்லி 4 கடவுள்களையும் ஒரு சேர வணங்குறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு மாசி மகம். மாசி மகத்தில் நீங்கள் மற்ற தெய்வங்களோட ஃபோட்டோவை வச்சு வழிபடுறதை விட சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இவங்க 4 பேருமே குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப புகைப்படம் பார்த்துருப்பீங்க. சிவபெருமான் பக்கத்தில் விநாயகரும் பார்வதி தேவி மடியில் முருகப்பெருமானும் அமர்ந்திருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்கும். நிறைய பேர் வீடுகளில் அந்த ஃபோட்டோ ஏற்கனவே இருக்கலாம். இல்லாதவங்க உங்களோட உள்ளங்கை அளவுக்கு பாக்கெட் சைஸில் வைக்கிற அளவுக்கு அந்த ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்லை, அதை வாங்கிட்டு வந்து மாசி மக தினத்தை அன்றைக்கி வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்ப கடவுளோட அருளையும் நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு சேர பெற முடியும். உங்களால் என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை தாராளமாக படைக்கலாம். சரி, இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் இருக்குல்ல, இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்களோட வாயில் வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் இருக்குல்ல, இந்த மந்திரம் உங்களுக்கு பலவிதமான சக்திகளை ஏற்படுத்தும். முதல்ல நீங்கள் வாயில் என்ன பொருளை வைக்கணும் அப்படிங்கிற பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். பணவசியம் ஜனவசியம் மாதிரி பல தாந்திரிய முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் ஏலக்காய். அதை விட சக்தி வாய்ந்த இன்னொரு பொருள் இருக்குது, அதுதான் ஏல அரிசி. இந்த ஏல அரிசி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏலக்காய்க்குள்ள விதைகள் இருக்குல்ல, அதை தனியாக பிரித்து எடுத்து ஏல அரிசி அப்படிங்கிறதை விற்பாங்க. சூப்பர் மார்க்கெட்லையும் நாட்டு மருந்து கடைகள்லையும் இந்த ஏல அரிசி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது. விலையும் ரொம்ப கம்மி தான். வாசனை ஏலக்காய் மாதிரி தான் இருக்கும். இதோட வாசனை நறுமணமே மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளே அழைத்து வரக்கூடிய ஒரு நறுமணமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஏல அரிசியை வாங்கிட்டு வந்து நீங்கள் தயார் செய்து வச்சுக்கணும். நீங்கள் மாலை நேரத்தில் பூஜை செய்தாலும் சரி, காலை நேரத்தில் பூஜை செய்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாட்டை ஒரே நேரத்தில் முடிச்சிடுங்க. நெய்வேத்தியங்களும் செஞ்சு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஏல அரிசி இருக்குல்ல, அதை சின்னதாக ஒரு தட்டில் எடுத்து வைத்து அதை பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதில் ஒரு ஏல அரிசி சாஸ்திரத்துக்கு எல்லாத்தையும் போடணுங்கிற அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5-6 நபர்களும் ஒரு ஏல அரிசியை அவங்க வாயில் போட்டுக்கிட்டு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 9 முறை உச்சரிக்கணும்.
அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் சௌம் சௌம். இதுதான் வாயில நீங்க ஏல அரிசியை வைத்துக்கொண்டு உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் உங்க வீட்டோட பூஜை அறையில சுவாமி படம் இருக்கிற போட்டோ பார்த்து அமர்ந்து எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை வாய் விட்டு உச்சரிங்க. இது மூலயமா உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். வெள்ளிக்கிழமைகள்லையும் அல்லது வளர்பிறை நாட்கள்லையும் தாராளமா இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம். மாசி மகம் அன்னைக்கு மட்டும்தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. மாசி மகம் வர்றதே வளர்பிறை நாட்கள் தான். அந்த மாசி மகத்துல இந்த ஏல அரிசி சொன்னோம்ல, இந்த ஏல அரிசியோட மகிமை ரொம்ப பெருசு. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல இந்த ஏலக்காயும் ஒன்று. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஏல அரிசி இருக்குல்ல, இந்த ஏல அரிசியை நீங்க சாதாரண மந்திரங்களை உச்சரிக்கிறத விட பணவசியம் ஜனவசியம் இது மாதிரி பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய இந்த பொருட்களை உங்களோட வாயில் அடக்கி கொண்டு நீங்க சொல்லக்கூடிய இந்த மந்திரம் இருக்குல்ல, அப்ப உச்சரிக்கக்கூடிய அந்த நேரத்துல சகல விதமான செல்வங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஏல அரிசியை வாயில் அடக்கிக்கிட்டு ஓம் சௌம் சௌம் அப்படின்னு மந்திரத்தை நீங்க 9 முறை உச்சரிக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் மட்டும் செஞ்சா கூட போதும். குழந்தைகளோ வயதானவர்களோ செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவி 2-3 நபர்களில் யாராவது 2 நபர் பண்ணால் கூட போதும். இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ள என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார சொல்லுங்க. அன்றைய தினம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லா கடவுள்களுக்குமான வழிபடுறதுக்கான ஒரு நாள் அப்படிங்கிறதால இந்த தெய்வம் அந்த தெய்வம் அப்படின்னு இல்லாமல் எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்குங்க. சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் பார்வதி தேவியும் இப்படி குடும்ப தெய்வங்கள் எல்லாரையும் முடிஞ்சா அந்த ஃபோட்டோ வைத்து வழிபாடு செஞ்சு வாயில இந்த ஏல அரிசியை அடக்கிக்கிட்டு உங்களோட பிரார்த்தனையை முன்வைங்க. அதுக்கப்புறமா உங்கள் பிரார்த்தனையை முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஏல அரிசியை வாயிலேருந்து எடுத்து அதை கால்படாத இடத்துல தண்ணியில் விட்டுருங்க. அதை நீங்கள் சாப்பிடுங்கிற கட்டாயம் கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் இந்த எளிமையான விஷயத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அபரிமிதமானது. மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் முழுசாக வந்துடும். அந்த ஏல அரிசியை நீங்கள் வாயில் அடக்கிக்கிட்டு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்குல்ல, அந்த மந்திரத்துக்கான சக்தி சாதாரண மந்திரங்களை உச்சரிக்கும் போதே அதோட பவர் அதோட சக்தி அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். இது மாதிரி மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய சில பொருட்களை வாயில் அடக்கிக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். கிடைக்கக்கூடிய பலன்கள் இரட்டிப்பை விட 100 மடங்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இது. ஒருவேளை ஏல அரிசி கிடைக்கல அப்படின்னா ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்து நீங்களே ஏல அரிசியாக தயார் செய்து கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதுலேயும் இந்த தவறு கிடையாது. கூடுமான அளவுக்கு ஏல அரிசியையே நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொரு பக்கம் அன்றைய தினம் கோவில்களில் நடக்கக்கூடிய தெப்ப உற்சவத்தில் கலந்துக்கோங்க. ஏன்னா எந்தெந்த கோவில்களெல்லாம் திருக்குளம் இருக்கோ அந்த குளத்தில் கட்டாயம் தெப்ப உற்சவம் நடக்கும். அது சிவன் கோவிலாக இருக்கட்டும், பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், கோவிலில் குளம் இருந்தாலே அங்கே தெப்ப உற்சவம் நடக்கும். அதை கண்குளிர பார்க்கறதே கோடி புண்ணியம். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.